இப்போ நாலாவதான விராட பர்வம். இரண்டின் விராட பர்வத்தின் விவரத்தை கேளும். பாண்டவர்கள் விராட நகரம் போய் ஸ்மசானத்தில் பெரிய வன்னிமரத்தை கண்டு அதில் ஆயுதங்கள் எல்லாவற்றையும் வைத்ததும், நான் நினைக்கிறேன் இந்த சம்பவம் ஒரு நவராத்திரியில விஜயதசமிக்கு நடந்ததுன்னு எனக்கு ஒரு ஞாபகம். அவர்கள் மாறுவேஷம் போட்டு நகரத்துக்கு போய் வசித்ததும், அது நமக்கு என்ன தெரியுதுன்னா விஜயதசமி மகாபாரத காலத்திலே அனுஷ்டிச்சிருக்காங்கன்னு தெரியுது. துஷ்ட சித்தமுள்ள கீச்சகன் காமத்தினால் மதிமயங்கி திரௌபதியின் மீது காதல் வைத்து பீமனால் கொல்லப்பட்டதும், ராஜாவாகிய துரியோதனன் பாண்டவர்களை கண்டுபிடிப்பதற்காக எல்லா திசைகளிலும் சமர்த்தர்களான சாரர்களை அனுப்பியதும், மகாத்மாக்களாகிய பாண்டவர்களுடைய விருத்தாந்தம் கிடைக்காமல் இருந்ததும், முதலில் திரிகர்த்த தேசத்தார் விராடனுடைய பசுக்களை பிடிக்க அவர்களுக்கும் விராடனுக்கும் மயசிலிக்க தகுந்த மிகப்பெரிய யுத்தம் உண்டானதும், இந்த சந்தர்ப்பத்துலதான் துரியோதனன் தலையில நின்று பார்த்தா இவங்க எங்க ஒழிச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஒரு நாள் ரொம்ப வருத்தமா புலம்புனா, இந்த ஒற்ற மாதிரிலாம் லாயக்கே இல்லை, 5 ஒருத்தனையாவது கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது பீஷ்மர் வாய வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. அவரு சொன்னாரு, அவன் எங்க இருக்காங்களோ அங்க சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு ஒரு வாய விட்டாரு. துரியோதனே அவன் தான் கருப்புற புத்தியாச்ச, அவனுக்கு தான் தர்ம பஞ்சபாண்டவருடைய தர்மம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு நல்லா தெரியுமே. அதனால உடனே அவனுக்கு புது ஐடியா தோணுச்சது. ஓட்டர்களா அனுப்புனா, எந்த நாடு சுபிக்ஷமா இருக்கு கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னா, அது விராட தேசம் சுபிக்ஷமா இருக்கு. அப்போ உடனே இது வரைக்கும் வந்த விராட தேசத்துக்கு வந்த டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணா, கீச்சகன் செத்துருக்கான். கீச்சகனை யாராலும் பண்ண முடியாது, அவனை ஏதோ கந்தரம் வந்து கொண்டுட்டான், கதை விட்டாங்க. இந்த பாவிப்பைய பீமன் தான் அங்க இருந்து கொண்டிருப்பான் போல இருக்கு. மேட்ச் ஆகுது, நாடு சுபிக்ஷமா இருக்குது, கீச்சகன் கொல்லப்பட்டிருக்கான், பீமனை தவிர வேற யாரும் இந்த உலகத்துல செய்ய முடியாது, அப்ப பீமன் அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவனுக்கு ஒரு குழு வளசல். உடனே என்ன பண்ணா, திரிகர்த்த ராஜாவை கூப்பிட்டு, நீ அந்த பக்கம் இருந்து வா, நான் இந்த பக்கம் இருந்து வரேன் அப்படின்ட்டு தகவல் அனுப்பி யுத்தம் பண்ண சொன்னான். அந்த சந்தர்ப்பத்துல தர்மர், பீமன், நகுலன், சகதேவன் எல்லாரும் விராட தேச ராஜாவுக்கு சப்போர்ட் ஆட்டு போறாங்க. அர்ஜுனன் அலி தேசத்துல பிருகநலாவா இருந்துட்டு இருக்கிறான். அதனால அவன் கூட்டத்துல சேர்க்காம இவங்க 4 பேரும் போனாங்க. அந்த சம்பவம் வருது. அவர்களுக்கும் முதலில் திரிகர்த்த தேசத்தார் விராடனுடைய பசுக்களை பிடிக்க அவர்களுக்கும் விராடனுக்கும் மயசிலிக்க தகுந்த மிகப்பெரிய யுத்தம் உண்டானதும், அந்த யுத்தத்தில் பிடிக்கப்பட்ட விராடன் பீமசேனால் விடுவிக்கப்பட்டதும், விராடனுடைய பசு கூட்டங்களை பாண்டவர்கள் விடுவித்ததும், பிறகு துரியோதனன் முதலிய கௌரவர்கள் விராட ராஜ்யத்தில் கோ கிரகணம் செய்ததும், அர்ஜுனன் கௌரவர் யாவரையும் யுத்தத்தில் வென்று பராக்கிரமத்தினால் பசுக்களை திருப்பி கொணர்ந்ததும், அப்போ அந்த பக்கம் நாட்டினுடைய இன்னொரு எல்லையில ராஜா படைகள் எல்லாம் நிக்குது. அதுக்கு எதிர்பக்க எல்லையில துஷ்ட துரியோதனன் வந்துட்டுது அப்படின்னு தகவல் வருது. அப்போ உடனடியா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ யுதிஷ்டிரர் சொல்றாரு, ஒன்னும் கவலைப்படாதீங்க ராஜா, அங்க பிருகநலாவ அவ தேர ஓட்டுறதுல பெரிய கில்லாடியா இருக்கும், அவ தேர ஓட்டுனா யாரு எந்த ராஜா வேணாலும் ஜெயிச்சிடலாம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பிருகநலாவ தேர ஓட்டியா வச்சு நம்ம இளவரசரா யுத்தத்துக்கு போக சொல்லுங்க அப்படின்னு. அங்க ஜாம்பவான்கள்லாம் வந்து நிக்காங்க. பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன், துரியோதனன், கர்ணன், சகுனி, அயோக்கிய பையில ஒரு பய பாக்கிலாம் வந்து நிக்கான். எனக்கு சின்ன பிள்ளை என்ன பண்ணுவான் அப்படின்னு. பரவத்துல ஒன்னும் கவலைப்படாதீங்க ராஜா, இப்ப நான் இந்த வந்த போது இந்த நாட்டுல கூட்டிட்டு போகலாம்னு சொல்லி வந்து நம்ம ஜெயிச்சுட்டு வந்தா, சமையல்காரனை கூட்டிட்டு போனாங்கிற ஐடியா கொடுத்தது யுதிஷ்டிரர் தான். ஆறு வேஷத்துல இருந்த யுதிஷ்டிரர்.
ராஜாவுக்கு புரியல, எதுக்கு இவன் மண்டத்தனமா இப்படி ஒரு ஐடியா தரான் அப்படின்னு. அது மாதிரி மாட்டு கொட்டடியில இருக்கிறவன், கூல கொட்டடியில இருக்கிறவன், அவங்களை எல்லாம் நம்ம கூட்டிட்டு போலாம் ராஜா அப்படின்னு சொல்லி கிடைச்ச அவங்களாலதான் ராஜாவுக்கு வெற்றி கிடைச்சது. அப்போ தர்மபுத்திரர் சொன்னா அதுல பிரயோஜனம் இருக்குன்னு தெரியுது, ஆனா சொல்றது மண்டத்தனமாவும் இருக்குது. சரி போனா போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பையனை யுத்தத்துக்கு போக சொன்னார். அர்ஜுனன் இவ்வளவு வருஷம் அடக்கி வச்சிருந்த ஆத்திரத்துல அத்தனை வேலையும் சூடு வரக்க யுத்தம் பண்ணான். முதலாவது உத்தரன் பெரிய மீசையை முறுக்கிக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் பாருன்னு வந்தான். இவங்களால நேர்ல பார்த்த உடனே அர்ஜுனன் எப்படி மகாபாரத யுத்தத்துல நேர்ல பார்த்த உடனே தயங்கினானோ அத மாதிரி அவன் தயங்குறது இல்ல, திருப்பி ஓடவே ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அர்ஜுனன் விரட்டி அவனை பிடிச்சு இந்த வன்னி மரத்துல அந்த மூட்டை பிணத்துக்கு பக்கத்துல இருக்கிற மூட்டை இறக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி மூட்டை இறக்கி அவனுடைய காண்டீவம் அம்பரா துணியெல்லாம் எடுத்து கவசம் எல்லாம் பூட்டி, தேர்ல யாருன்னா நீ எனக்கு தேவையாக போட்டு சண்டை போடாத பரவாயில்ல, நான் சண்டை போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சண்டையை போட்டு சூடு பரத்தினா அப்படிங்கிறது அந்த சம்பவம். இது மகாபாரத யுத்தத்துக்கு முன்னாடி நடந்த இன்னொரு ஒத்திகை. பாஞ்சாலி சுயம்பரத்துல ஒரு ஒத்திகை நடந்தது. பஞ்சபாண்டவர்கள் எல்லா ராஜாக்களையும் தோற்கடிச்சாங்க. அதுக்கு அடுத்தது நடந்த ஒரு ஒத்திகை ரிஹர்சல், முன்னோட்டம். இந்த விராட தேசத்து முற்றுகை. இதுல அர்ஜுனன் ஒரு ஆளே எல்லாரையும் திரட்டி விட்டான்னு பாக்குறோம். அதனால மகாபாரத யுத்தத்தினுடைய போக்கு எப்படித்தான் போக போகுது அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு பெரிய பிஹெச்டி ஒன்றும் பண்ண வேண்டாம். பஞ்சபாண்டவர்களுக்கு முன்னால துரியோதனாதிகள் கூட்டம் தோக்க போகுது, அவ்வளவுதான். ஆனாலும் அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன்னு சொன்னான். அதுதான் பகவத்கீதை. இப்போ கதைக்கு வருவோம். விராடன் தன் புத்திரியாகிய உத்தரையை அர்ஜுனன் மருமகளாக பகைவரை கொள்கிறவனாகிய சுபத்திரையின் புத்திரனான அபிமன்யுவுக்கு கன்னிகாதானம் செய்ததும் இங்கேயும் அப்படித்தான். விராடன் முதல்ல அர்ஜுனனுக்கு கொடுத்துடலாம்னு நினைப்பான். அப்ப அர்ஜுனன் சொல்லுவான், இல்ல நான் அந்த பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால குருவும் சிஷ்யருமாக நாங்க ரெண்டு பேரும், குருவும் சிஷ்யர்னா அப்பாவும் மகனும் மாதிரி, அதனால என் பையனுக்கு வேணா கட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிதான் அது அபிமன்யுவுக்கு மாறி போனது. சுபத்திரையின் புத்திரனான அபிமன்யுவுக்கு கன்னியாதானம் செய்ததும் விரிவாக அடங்கிய இது 4வதாகிய விராட பருவம் என்று சொல்லப்படுகிறது. இதில் வியாச மகரிஷியினால் சம்பூர்ணமாக 67 அத்தியாயங்கள் கணக்கிடப்பட்டன. ஸ்லோக சங்கியை கேளும். 2050 ஸ்லோகங்கள் இந்த பருவத்தில் வியாச மகரிஷியினால் சொல்லப்பட்டன. இவ்வாறாக 4வதான விராட பருவம் முற்றிற்று.